என் பேர் ஜார்ஜ். நான் கொஞ்சம் நல்ல நோயினால் தான் வந்தேன். வந்து ஓரளவுக்கு வந்த உடனே நெஞ்சு வலி எல்லாம் தீர ஆரம்பிச்சு. ஞாபகத்துக்கு முந்தா நாள் என்னைக்கு வந்தோம், திங்கக்கிழமை வந்தோம். திங்கக்கிழமை வந்து சாயங்காலம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடும். திங்கக்கிழமை ராத்திரி நைட்டு நல்லா ஆயிட்டு. ஞாபகத்துக்கு வரலாம் நல்லா இருந்தது. டாக்டர் நல்ல முறையில் கவனிச்சாரு டாக்டர். அதே மாதிரி நர்ஸும் அப்படிதான். ஒரு நர்ஸ் நான் ஒத்தையில் தான் இப்படிதான் இருக்கேன். ஒரு நர்ஸ் எல்லாம் தூங்க மாட்டோம்னே இருக்கும். நைட்டு தான் முடிச்சிருக்கீங்கள கொஞ்ச நேரமா தூங்க கூடாதான்னு சொல்லி காட்டி தூங்க மாட்டேன். நல்ல முறையில் கவனிச்சாரு. அப்ப அவர் பேரு தானுன்னு சொன்னார். நல்ல முறையில நல்ல டாக்டர், நல்ல முறையில் கவனிச்சாரு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. அரசுக்கு எந்த நல்ல தெரிஞ்சுக்கிட்டான். ஜார்ஜ் பேஷண்ட் வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டு பேஷண்ட். ஸோ அவர் வந்து டிப்பிக்கலா செஸ்ட் பெயின், நல்ல நெஞ்சு வலி, மூச்சு வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. ஸோ வெளியே ரெண்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு ஆன்ஜியோ பண்ணுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ணி ஒரு நாள் ஐசியூல வச்சு இசிஜி எக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவருக்கு வந்து மைல்டு அட்டாக் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் நாங்கள் என்ன வந்து மெடிசின்ஸ் கொடுத்தே நாங்கள் மேஜரான பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு ஆன்ஜியோ பண்ணி பார்த்ததில்ல அந்த மெடிசன் கொடுத்ததே நல்ல எஃபெக்டிவ். நாங்கள் கொடுத்த மெடிசின் டைம்லி கரெக்டாக அவரும் எடுத்துக்கிட்டனால அந்த மெடிசின்ஸ்லேயே நல்ல எஃபெக்ட் ஆகி ஆன்ஜியோவில் 50% தான் பிளாக் இருந்து அவர் வந்து ஒன் டே தான் ஆன்ஜியோ பண்ணோம். நெக்ஸ்ட் டே அவர் வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. அண்ட் இப்போவும் ஃபாலோஅப்ல இருக்காரு. வெறும் மெடிசின்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கு ஸ்டெண்டோ பலூனோ எதுவுமே அவசியப்படல. அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த பேஷண்டோட சிம்டம்ஸை அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணனால அவருக்கு பெரிய செலவும் இல்லை, பெரிய ஆன்ஜியோபிளாஸ்டி, பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசீஸும் இல்லை. இன்னைக்கு அவர் 1 month ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்காரு. செஸ்ட் பெயினோ நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குறதோ ஒன்றும் இல்லை. மருந்துகளாலே அவர் ரொம்ப நல்லா இருக்கார்.